மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கின்றானோ, யார் ஒரு மனுஷனுக்கு வாழ வைக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வளித்தவன் போலாவான். ஒருத்தன் கஷ்டப்படுறார், ஒரு ஏழை இருக்கிறார், அவர் நாள் நல்லா தெரியுது, இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்தா அவர் வாழ்க்கையில் மேலே வந்துடுவார் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதை செஞ்சு கொடுத்துட்டா அந்த ஒரு மனுஷனை நீ வாழ வச்சதா எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டான், ஒட்டுமொத்த மனித குலத்தையே வாழ வச்சதா கன்சிடர் ஆகும். இப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் பள்ளிவாசலில் எந்த ஒரு காணிக்கைக்கான ஸ்கீமே இருக்காது. பள்ளிவாசலில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த இது தங்கம் காணிக்கையை போடுறது, அந்த உண்டியல் வைக்கிறது, என்ன இந்த அந்த கடவுளுக்கு ஏதாவது கொண்டு போகிறது, கையில் ஏதாவது கொண்டு போய் யாராவது பார்த்துருக்கேம்மா? ஏன்னா எல்லாமே மனித நலனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறான். இது மற்ற மதங்களில் இது பார்த்திங்கன்னா வேறு வேறு வகைகளில் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த மத குருமார்களை என்ன பண்ணுறாங்க, அந்த காணிக்கைகள்லாம் வாங்கி அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ என்ன என்னுடைய பொருத்தத்தை வாங்கணும் அப்படின்னா உனக்கு பக்கத்தில் இருக்கிற, உனக்கு கீழே இருக்கிற, அதுவும் உன்னுடைய சொந்தக்காரங்க, அது அல்லாஹ் குரானில் அங்கங்கே லிஸ்ட்டு போடுறான். அந்த பக்ராலே ஆரம்பத்தில் அது லிஸ்ட்டு போட்டிருப்போம். உறவினர்கள், வழிப்போக்கர்கள், அனாதைகள், யாருக்கெல்லாம் அந்த உறவினர் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், வாழ வைக்கணும். ஒரே ஃபேமிலி இருப்பாங்க, 4-5 அண்ணன் தம்பி இருப்பான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருப்பான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டீப்பில் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது போய் ஜமாத்தில் போய் கை ஏந்திட்டு இருப்பான். என்னடா இவன் நினச்சிருந்தா அவனுடைய ஜக்காத் ஃபண்டு கொடுத்தாலே அவன் எங்கேயோ மேலே போயிடுவான். ஆனால் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா சிலருக்கு ஒரு வியாதி, நம்மளை விட அவங்க வளர்ந்துடக்கூடாது. அது சொல்கிறாங்களே, அது ஒரு லெவலில் இருக்கணும். என் முன்னாடி அவன் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க, என்கிட்ட அவன் காரில் போயிடணுமா? என் முன்னாடி அவன் வாடகை வீட்டில் இருந்தவன், என்கிட்ட வீடு இல்லை, அவன் வீடு வாங்கிடணுமா? என் முன்னாடி நகை இல்லாமல் கவரிங் நகை போட்டுட்டு சுற்றினவங்க இவங்கெல்லாம் தங்க நகை போட்டுடணும். அதனால் பார்த்திங்கன்னா எதில் ரொம்ப குறியாக இருப்பான் மனுஷன் அப்படின்னா, அடுத்தவன் தன்னை விட வளர்ந்துடக்கூடாது. இது முதலாளி தொழிலாளியை நினைப்பான், கையை விட்டு போயிடக்கூடாது, வெளியே போய் அவன் ஒரு பொழப்பு நடத்திடக்கூடாது. ஆனால் சில காஃபிர்கள்ட்ட நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்துலலாம் சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். எனக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு வேலைக்காரன் நின்று சொல்வார், அவர் நான் நாளையிலேருந்து நிற்க போகிறேன் முதலாளி அப்படின்னா, தொழில் புதுசாக நான் தொடங்க போகிறேன் அப்படின்னா எல்லா செட்டப் அவர் பண்ணி கொடுப்பார். அந்த டூல்ஸு, அந்த செட்டப்பு அவனுக்கு தெரியாது, எங்கே போய் வாங்கணும், எப்படி இது பண்ணணுன்ட்டு. அவனுக்கு வேலை செய்ய மட்டும்தான் தெரியும். பக்கத்துலேயே கடை பிடிச்சி தந்துடுவார். அது பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்பட்றா, என்னடா மைண்ட் செட் அவனுங்க, நம்மளை விட அவங்க எவ்வளோ பெட்டராக இருக்காங்க. அது மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல், ராம் எலக்ட்ரிக்கல், ஆனந்த் எலக்ட்ரிக்கல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டருந்து வேலைக்கு விட்டுட்டு போனவங்கெல்லாம் பக்கத்தில் அதே தெருவில் வச்சுருப்பாங்க. சில சமயம் 2 வேலை கூட அனுப்பி விடுவாங்க, அங்கே போய் செய்ய சொல்லுங்கன்ட்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை குறைவே இல்லாமல் வச்சுருக்கான். அவங்க நாசமாக போகவே இல்லை. யார் கொடுக்குறாங்களோ அவங்க நாசமாக போகவே மாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆனால் ஷைத்தானுடைய வாக்குறுதி என்ன, கொடுத்தா குறைஞ்சிரும், வளர்த்தி விட்டேன்னா அவன் உன்னை தாண்டி மேலே போயிடுவான். மேலையெல்லாம் போக மாட்டான். அப்படியே மேலே போனாலும் அல்லாஹ் நமக்கும் பர்க்கத்தை அது கொடுத்துருவான். புரியுதா? அதோடைய பலன் நமக்கு மறுமையில் அது பன்மடங்கு கிடச்சிரும். அதனால் இந்த மைண்ட் செட், அதான் சொல்கிறதில்ல, குரான் ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண சொல்லுது. இதெல்லாம் ஒரு தாட்டு, புரியுதா? இது கேட்குறது நல்லாயிருக்கும், செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அடுத்தவனை வளர்த்திப்பார். நீ ஒரு நேவிகேட்டரு, என்ன நீ ஒரு டிசி மிஸ் பண்ணிவிட்டு ஒரு ரயில் போயிட்டு அங்கே அடுத்த வண்டிக்காரன் வருவான் ஒரு 4 நிமிஷம் கழித்து, அவன் கேட்பான், எனக்கு தெரிய மாட்டேங்கண்ணா எப்படின்னா போகணுன்ட்டு. அங்கே போய் அவனுக்கு நீ டிசி சொல்லி தருவியா? இது ராங் ரூட்டில் நாங்கள் போய் இப்போ தான் வந்தோம், இந்த ரூட்டில் போடா கரெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல சொல்லிப்பார். இந்த ரன்னிங் ரேஸில் ஒருத்தன் ஓடுறான்னு வச்சுக்கோ, கீழே தடிக்கி விழுந்துட்டான், தூக்கி விடுவானே எவனாவது, அது தூக்கி விட்டுப்பார். ஜெயித்ததை விட அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவனை அப்படி பாராட்டுவாங்க. புரியுதா? இது தாட்டு, இது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம். உன் மைண்ட் இப்படி இருக்கணும். அடுத்தவனோட நீ இந்த போட்டி போட்டு நாசமாக எங்கே போப்பார்? ஒன்றும் அது நடக்க போகிறது கிடையாது.